யாரை உலகம் என்றென்றும் வணங்கும்? யார் ஒருவர் தம்மிடம் உள்ளதை பிறருக்கு கொடுக்கிறாரோ அவரே வரலாற்றில் வணங்கும் நபர் ஆகிறார். அப்படி வாழ்ந்த மனிதரில் புனிதர் பூமியில் கோடான கோடி பேர் உண்டு. ஆனால் தம்மிடம் உள்ளதை மட்டுமல்ல, தம்மையே பலியாக கொடுத்து மனிதரின் பாவ வாழ்வை மீட்டெடுத்ததுதான் அன்பின் உச்சம். அவரையே உலகம் கொண்டாடும், நினைவில் வைக்கும், நேசிக்கும், வர்ணிக்கும், மனுக்குலம் என்றென்றும் வணங்கும். அவர் மூலமே வாழ்வு, அவரே வரலாறு. இன்று 2024ஆம் ஆண்டில் வாழும் நாம் அனைவரும் உணர வேண்டியது, அவர் பிறந்து 2024ஆம் ஆண்டுகள் ஆகிறது என்பதையே. உலகத்தை மீட்ட இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அமைதியும் அருளும் ஆசியும் நம் அனைவரோடும் என்றும் தங்கியிருப்பதாக. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16.